வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அஸ்ட்ரோ கௌதம். இது கந்தகுரு ஜோதிடம். இன்று நாம் பார்க்கும் தலைப்பு மீன ராசியின் குணங்களை பார்ப்போம். மீன ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசி. இது ஒரு மோட்ச ராசி. இந்த ராசியின் அதிபதி குரு பகவானே ஆவார். இந்த ராசியின் குரு பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கேந்திரம் மற்றும் திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் அவர்கள் பெரிய அதிர்ஷ்டசாலியாக திகழ்வார்கள். இவர்கள் நடுத்தர உயரமும் மாநிறமும் அழகான தோற்றத்தையும் பெற்று திகழ்வார்கள். இவர்களுக்கு இரட்டை புத்தி, இரட்டை மூளையும் உள்ளவர்கள். யாரிடம் எப்படி பேசுவது, எப்படி நடந்து கொள்வது என்பதும் சிறந்து விளங்குவார்கள். இவர்களுக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். இவர்கள் தாய் தந்தை மீது பாசம் மிக்கவராகவும் திகழ்வார்கள். இவர்கள் பிறக்கும் குழந்தை வெளிநாடு சென்று செல்வம் சேர்ப்பதில் சிறந்து விளங்குவார்கள். இவர்கள் குழந்தைகள் மீதும் அதிக பாசமும் பற்றும் உள்ளவராகவும் இருப்பார்கள். இவர்கள் நீதித்துறை, சட்டத்துறை, கல்வித்துறை, வணிகத்துறை, வங்கித்துறை மற்றும் ஜோதிடத்துறையிலும் சிறந்து விளங்குவார்கள். இவர்களுக்கு இயல்பாகவே ஜோதிட கலை இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் வாக்கு பளிக்கும். இவர் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு தெய்வீக சக்தி பெற்று இருப்பார்கள். இவர்கள் எங்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இவர்கள் ஒரு தைரியசாலி, நிதானமாக நடந்து கொள்வார்கள். தயாள குணமும் படைத்தவர்கள். திரவியங்கள் மீது ஆசை உள்ளவராகவும் இருப்பார்கள். இவர்கள் ஆச்சார விஷயத்தில் கடைபிடிப்பார்கள். ஓரளவு பிடிவாத குணமும் நல் ஒழுக்கமும் சன்மார்க்க நெறியில் கடைபிடிப்பார்கள். இறை நம்பிக்கை அதிகம் இருக்கும். இந்த ராசியில் குரு பகவான் ஆட்சியாகவும், சுக்கிர பகவான் உச்சமாகவும், புதன் பகவான் நீச்சமாகவும் அடைவதால் இவர் மோட்சத்துக்கு அளிப்பார்கள். பிறப்பு ஜாதகத்தில் இந்த ராசியில் கேது பகவானோ அல்ல குரு பகவானோ அமர்ந்திருந்தால், மேஷ லக்னமாக வீட்டிருந்தால் இவர்களுக்கு தெய்வீக தொண்டு கிடைக்கும். நடிப்பு துறையிலும் சிறந்து விளங்குவார்கள். பிற்பகுதியில் வீடு, நிலம், சொத்து, வாகனம் போன்ற செல்வங்கள் பெற்று சிறப்புடன் வாழ்வார்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.